கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமான விஷயத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கேனடாவில் வந்துட்டு நிறையா வந்துட்டு இந்த இமிக்ரெண்ட்ஸ்க்கு எதிராக வந்துட்டு நிறையா போராட்டம் பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு புதுசாக கிளப்பி விட்ருந்தானுங்க. அதில் இன்றைக்கி ஒரு வந்துட்டு பேட்ராய்ட் ரேலின்னு சொல்லிட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா வந்துட்டு இமிக்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி, நோ மோர் இமிக்ரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டொரண்டோவில் வந்துட்டு இதை பற்றி ஒரு வாரமாக வந்துட்டு போகாதீங்க, அது இருக்கும் இது இருக்கும், இந்தியன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய கண்டென்ட் க்ரியேட்டரு, இன்ஃப்ளூயன்சரு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இமிக்ரெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக தான் நிறைய கூட்டம் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக பார்க்கலாம், என் பின்னாடி நீங்கள் க்ரௌடை பார்க்கலாம் எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போகிறேன், நான் போய் காட்டுறேன் எப்படின்னு. நானே வந்துட்டு தைரியமாக தான் வந்தேன், பார்த்துக்கலாம் அப்படி என்ன இது இருக்க போகுது. ஏன்னா வந்துட்டு எனக்கு இது எதுனாலன்னு நான் உங்களுக்கு இன்னும் எண்டில் தான் சொல்கிறேன். முதல்ல சொன்ன மாதிரி இது யார் அரேஞ்ச் பண்ணது, அவங்களோட பேக்ரவுண்டு என்ன மாதிரி, இது எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க, இது யார் சப்போர்ட் பண்ணலை, அதை வந்து நான் உங்களுக்கு கிளியராக எண்டில் சொல்கிறேன். இப்போ உள்ளே போய் யார் யார் இருக்காங்க, நான் எதிர்பார்த்த ஒரு சில ஆட்கள்லாம் இருக்காங்களான்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னமோ சொன்னானுங்க இந்த ரேலி அப்படி இருக்கும்போது இங்கே ஒரே ஃபன்னாக இருக்குது. இங்கே ஒருத்தவர் வந்துட்டா ஃபன் பண்ணிகிட்டு இருக்காருங்கிட்டு. சரி வாங்க அப்படியே கூட்டத்துக்குள்ளே போகலாம். ஃபன் பண்ணுறானுங்க இங்கே. எனக்கு தெரிஞ்ச இந்த ரேலி வந்துட்டு ஃபன் பண்ண வந்த ரேலி மாதிரி தான் இருக்குது. இங்கே நம்ம வந்து எல்லோரும் வீக்கெண்ட் ஆனால் பார்ட்டி பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு பார்ட்டிக்கும் ஒரு ரீசன் தேவைப்படும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கான ரீசன் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன எப்படி போயிட்டுருக்குன்னு. எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய சப்போர்ட்டிவாக தாங்க நிறையாவும் இருக்குது. அதே மாதிரி ஆப்போனண்ட்லேயும் பேசுகிறவங்க இருக்காங்க. பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு கனடா எப்பேற்பட்ட நாடு, அதோட ஹிஸ்ட்ரி எப்படி பில்ட் ஆனது எல்லாமே தெரியும். அப்படியே இது பண்ணாலும் சொல்ல போனால் எல்லாருமே சொல்லுவாங்க லைக் இமிக்ரெண்ட் ஆனது தான் நிறையா வந்து பில்ட் ஆனது அப்படின்னு. அதை இவங்களே சொல்லுவாங்க. இங்கே வந்து ஆரம்பத்தில் செட்டில் ஆனாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து மோஸ்ட்டாக வந்து இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இப்போ யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்தவங்கள வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து இருந்தவங்களை வந்துட்டு செட்டிலர்ஸ்ன்னு சொல்லிக்கிடுவாங்க. நாங்கள் வந்து செட்டிலர்ஸு, அதுக்கப்புறம் வந்தவங்கள இமிக்ரெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க கனடாவில் கூட அவங்க அப்படி சொல்லிக்கிறது கிடையாது. அவங்க எதுவுமே காமிச்சிக்கிறது கிடையாது, ஹேட்டே காமிச்சிக்கிறது கிடையாது. ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு இந்த மாதிரி புதுசாக வந்ததுக்கு காரணம் என்னென்னா வந்துட்டு 2-3 இன்ஃப்ளூயன்சர் இங்கே இருக்காங்க. அவங்களோட இதுதான் வந்துட்டு இந்த அளவுக்கு க்ரௌடை வந்துட்டு புல் பண்ண பார்த்தது. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே உள்ள ஒரு லோக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸை சொல்கிறேன். அவங்க தான் வந்து இந்த மாதிரி க்ரௌடை புல் பண்ண பார்த்தாங்க. ஏன்னா இப்போ அரௌண்ட் ஆல் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்துட்டு இந்த மாதிரி இமிக்ரெண்ட்ஸ்க்கு எதிராக வந்துட்டு ரேலி ஓடிட்டு இருக்கிறதுனால அதை ட்ரை பண்ண பார்த்தாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சப்போர்ட்டர்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த பக்கத்துலாம் பாட்டு போட்டுட்டு, அது சைனாவில் பாட்டு போட்டுவிட்டு, சைனீஸ் சாங் மாதிரி போட்டுவிட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே கத்துறது கூட கேட்க மாட்டேன்னுக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் உசுரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உசுரை கொடுத்து எல்லாம் கத்திக்கிட்டு கிடக்குறானுங்க. இங்கிட்டு தனியாக நம்ம ஆளுங்க இங்கிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு பாட்டுகள்லாம் போட்டுட்டு ஜாலியாக அப்படியே அழகாக அந்த மொத்த என்விரான்மெண்ட்டே மாற்றிடுவானுங்க போல். க்ரௌடு பூரா கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு போட்டோன்னு இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். ஆக்சுவலாக அவர் பாடுறவர் ரொம்ப நல்லா பாடுறாரு. சூப்பராக பாடுறாருங்க. ஆக்சுவலாக பிரச்சனை போலங்க. பயங்கர க்ரௌடு பயங்கரமாக இது பண்ணிட்டாங்க, புல் பண்ணிட்டாங்க இந்த பக்கம். என்னன்னு தெரியல, ஏதோ ஐ திங்க் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். தே ஆர் ஜஸ்ட் ரன்னிங் இட். அப்படியே ஓடிட்டானுங்க அந்த பக்கம்.
ஓகே, அந்த பக்கம் காப்ஸ் வேறு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பக்கம் இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு எகெயின்ஸ்டாக பேசுகிறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் அவங்கள இந்த பக்கம் நெருங்கவே விடலை. இங்கே இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு அவங்கள அந்த பக்கம் துரத்திட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 2-3 பேர் வந்தாங்க, அவங்கள வந்துட்டு அங்கிட்டு துரத்தி விட்டாங்க. எல்லோரும் சேர்ந்துட்டு துரத்தி விட்டுட்டாங்க. இதுதான் வந்துட்டு இந்த பாருங்க, ஃபுல்லாக காப்ஸ் வந்துட்டாங்க பாருங்க. பாருங்க எல்லாம் குதிரையில் எப்படி வராங்க பாருங்க. You did something? Ran him up like a cow. Oh. That's how they should. What you did? I don't know. The guy assaulted somebody as he ran. Oh, okay. ஆமாங்க, யாரையோ வந்துட்டு அடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க போல், அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல் மாற்றி. ஸோ க்ரௌடு எல்லாம் அவங்கள பார்த்துட்டாங்க. போலீஸும் தான் வந்துருச்சு. ஆனால் அவன் ஓடிட்டான். பா அந்த பாருங்க இருக்காங்க. அந்த பக்கம் தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க மட்டும்தான். இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்துட்டு சப்போர்ட்டர்ஸு, அந்த பக்கம் இருக்கிறவங்க எகெயின்ஸ்டாக இமிக்ரேஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க, இமிக்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியேற்றணும்னு சொல்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க ஒரு நிறையா இது சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஸ்டாப் டெரரிஸ்ட், அடுத்து வந்து டெரரிஸ்ட் இமிக்ரேஷன் ஸ்டாப் பண்ணுங்கள், அதை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க. நான் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங், நான் வந்துட்டு ஒரு 2-3 பேரை எதிர்பார்த்தேன். அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். க்ரௌடு வேறு ரொம்ப ஃபுல்லாகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப முன்னாடி போகக்கூடாது, ஏன்னா அவங்க எப்போ வேணாலும் சண்டை போட்டுக்குருவாங்க. நம்ம போயிட்டு சண்டை போடுறதுக்கு வரல. இங்கே பாருங்க எப்படி சண்டை போட்டு கத்திக்கிறாங்கன்னு. பா குதிரை எல்லாம் என் உயரத்துக்கு இருக்குதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே சண்டையில் வந்துட்டு இதை வேற பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பா பாருங்க, அதுக்கு வந்து லெக்ல பேட் எல்லாம் போட்டு, வேஸ்ட் எல்லாம் போட்டு குதிரை அவ்வளோ பாதுகாப்பாக நிற்கிது. பக்கத்தில் போக வேணான்னு சொல்கிறாங்க. குதிரை பக்கத்தில் இழுத்து ஒட்டுச்சுன்னா காலி ஆயிடுவோம் போல, அந்த அளவுக்கு இருக்குது எல்லாம். ஓகே, ஒருத்தர் தள்ளி விட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அழகா மறிச்சிட்டாங்க உள்ள போயிட்டு. ஆக்சுவலாக இவங்க சைடு வச்சுருக்க என்னென்ன ஐடியா வந்திருக்காங்கன்னு பார்த்தா, இவங்களும் ரொம்ப பெருசாலாம் எகெயின்ஸ்டாலாம் இல்லைங்க. இவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எகெயின்ஸ்ட் டெரரிசம்ன்றது, அதுதான் வந்து மெயினாக சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் அவங்க வந்து பெருசாக வேறு எதை பற்றியும் அவங்க வேறு எந்த கம்யூனிட்டியோ எதை பற்றியும் அவங்க பெருசாக அவங்க தப்பாகவும் பேசலை. அந்த பக்கம் இருக்கவங்களும் பாருங்க எப்படி கத்திக்கிறாங்கன்னு. எதிர்பார்த்த மாதிரி ஒரு 2-3 பேர் இருப்பானுங்கன்னு நினச்சேன். அதில் ஒரு 2 பேர் இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இன்னொரு 2 யூடியூபர்ஸ் நிற்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஆள் காணும். ஒரு இன்ஃப்ளூயன்சர், இங்கே உள்ள இன்ஃப்ளூயன்சர், மோஸ்ட்லி வந்துட்டு இமிக்ரெண்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக உள்ள எல்லா வீடியோஸ் போடுறது, அதை பற்றி இப்போ நிறைய பேசுகிறது. அதோட ஆர்கனைஸ்டாக இன்னொரு யூடியூப் சேனலில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்க தான் நிற்கிறாங்க. இது இங்கே எல்லாமே இது கைண்ட் ஆஃப் லைக், நான் என்ன சொல்லுவேன்னா சிம்பிளாக சொல்லிக்கலாம், லைக் இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் தான் சொல்லுவேன். ஏன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு க்ரௌடு வரும் பார்த்தீங்களா.
இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஒரு மதன் கௌரியே இருக்கார், அவருக்கு கூப்பிட்டா ஒரு க்ரௌடு வந்துடும். அடுத்து டிடிஎஃப் இருக்காப்புல, அவர் ஒரு கூப்பிட்டா ஒரு க்ரௌடு வரும். அந்த மாதிரி வந்த க்ரௌடு மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்துட்டு நான் அதுதான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் கிடையாது கனடாவில் அவங்க பண்ணுறது இந்த ரேலி. அவங்க நிறையா பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நானும் நிறையா அவங்கள ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒரு 3 இயர்ஸ் அங்கே இருக்கிறேன். நான் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். அதை அவங்களுக்கு வந்து பெரிய புல் கிடைக்கல. பட் ஆனால் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த இமிக்ரேஷன் ஸ்ட்ரைக் நிறையா ஓடிட்டு இருக்கிறதுனால இப்போ இதை அவங்க வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு க்ரௌடை புல் பண்ண பார்த்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு இது மற்ற கண்ட்ரி மாதிரி இல்லையேங்க. இது கனடா வந்து ஹேட்டுக்கான இடமே கிடையாது. நான் அதுதான் சொல்லுவேன். இங்கே வந்து எகெயின்ஸ்டாக வந்த க்ரௌடை விட சப்போர்ட்டர்ஸை விட இப்போ நமக்கு இமிக்ரெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக அந்த க்ரௌடு வந்து ட்ரிபிள் மடங்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு இங்கே க்ரௌட் புல் பண்ணி அவங்கள கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்கே இருந்தவங்கள அப்படியே பார்க்க விட்டு வெளியில் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பார்க் அதோடு அங்கே அந்த பக்கம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாரையுமே. சார்லி கிர்க்கோட அவரோட ஃபோட்டோ வச்சுட்டு அந்த பக்கம் இருக்கிறவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது. ஏன்னா இப்போ தான் அவர் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி யூஎஸில் வந்துட்டு அவரை ஷூட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. அது வந்துட்டு அங்கே வந்து இவர் வந்து ஒரு கன்சர்வேட்டிவோட ஆக்டிவிட்டீஸு. ஏன்னா கன்சர்வேட்டிவ்ன்றது இங்கே ஒரு பார்ட்டி, லைக் யூஎஸில் ஒரு பார்ட்டி இருக்குது, இங்கே ஒரு பார்ட்டி இருக்குது. இவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இன்னொரு பார்ட்டி தான் வந்து லிபரல்ஸு. இப்போ அவர் ஃபோட்டோ அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவர் ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அவர் வந்துட்டு நிறையா இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ்க்கு எதிராலாம் நிறையா வந்து பேசியிருக்காரு. அது ஒரு சில டைமில் வந்துட்டு அது வந்து கான்ட்ரவர்சியலாகவும் ஆகிருக்குது. ஆனால் ஸ்டில் லைக் யூஎஸில் வந்து அதுக்கு பெரிய சப்போர்ட் இருக்குது. ஸோ இவங்க அவரோட ஃபோட்டோவும் காமிக்கும் போது இங்கே நிறையா பேர் கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் கொந்தளித்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணாங்க. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் ஆனால் அவர் ஆக்சுவலாக நல்ல பேச்சாளர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்குமே வந்து அவரோட இது நிறைய விஷயத்தில் வந்து அவர் பேசுனதில் வந்து எனக்கே வந்து மாற்றுக்கருத்து நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒருத்தரை கொள்கிற அளவுக்குலாம் வந்துட்டு நம்ம எப்போதுமே போகக்கூடாது. எப்போதுமே வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் கருத்தாக இருந்தால் வந்துட்டு கருத்தாக தான் ஃபைட் பண்ணணும்னு நான் எப்போதுமே நினப்பேன். அது வந்துட்டு ஒருத்தவங்களை தனிப்பட்ட முறையில் வந்து தாக்கியோ இல்லை ஒரு ஹேட்டு இதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அவர் வந்து அவரோட கருத்தில் எனக்கே நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவர் பேசுகிறது வந்து சில நேரத்தில் வந்துட்டு அது நல்லதாக இருக்குது அது சொசைட்டிக்கு. பட் அதை வந்துட்டு அவங்க சைடில் உள்ள பார்ட்டிஸு எல்லாருமே அதை வந்து அவருக்குன்னு ஒரு க்ரௌட் புல் இருக்குது. ஆனால் வந்துட்டு அவரை கொன்று தான் வந்துட்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் தீர்த்துக்கணுன்றது வந்து நான் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேன். பட் ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு கன் கல்ச்சர் வந்துட்டு ரொம்ப கேஷுவலு, அதை ரொம்ப வெல்கம் பண்ணவரும் அவர். ஆனால் அதனாலேயே அந்த கன்னுனாலேயே வந்துட்டு அவர் ஷூட் பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே இங்கே ஒரு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. அவருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்காங்க. எனக்கே வந்து ஷாக்காக இருந்துச்சு இப்போ அவர் ஃபோட்டோவை அவங்க எடுத்து காமிச்சோன்னே வந்துட்டு. இட்ஸ் சேட், லைக் நம்ம கையில் எதுவுமே இல்லை. பார்ப்போம் இது இன்னும் என்னென்னலாம் அவங்க புல் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம் எப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை, சண்டைலாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் பார்ட்டி மூடுக்கு போயிடுவாங்க. எல்லாம் 4 மணி ஆக போகுது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் கொடுத்த பர்மிஷன்ஸ் வந்து 1 PM to 4 PM வரதான். அப்படியே கொஞ்சமாக அந்த பக்கம் இருந்த ஒரு முக்கியமான ஆட்கள் ஒரு 2 பேர் நைஸாக அப்படியே கிளம்புனாங்க. நானும் பார்த்தேன். க்ரௌடுமே லைட்டாக பார்த்தாங்க. எல்லாம் லைட்டாக பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டாங்க. எல்லாருமே கொஞ்சமாக இன்னும் கிளம்பிடுவாங்க. நானும் கிளம்ப போகிறேன். ஏன்னா வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு மேலே ப்ரூவ் பண்ண முடியாதுங்க. கனடா இஸ் நாட் ஃபார் ஹேட்டுங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ப்ரூஃப் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இமிக்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு மேசிவ் க்ரௌடே வந்துட்டு புல் பண்ணாங்க. இன்றைக்கி ஒருத்தவங்க வந்துட்டுலாம் சண்டைக்கெலாம் வந்தாங்க குளிச்சுக்கிட்டு. ஆனால் வந்துட்டு மொத்தமாக இவங்க இந்த பக்கத்துலேருந்து அவ்வளோ பேர் போனோன்னா அவன் ஒரே ஓட்டமாக ஓடியே போயிட்டான். எங்கிட்டு போனானே தெரியலை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இது இருக்குது நடக்குது அப்படி இப்படின்னு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு நான் நம்ப வேணாம்னு தான் சொல்லுவேன். அப்படியே நம்பினாலும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இங்கிட்ட அவ்வளோ க்ரௌடு இருக்காங்கன்னு நம்புங்க. ஏன்னா வந்துட்டு அதுக்கு ப்ரூஃப் நான் அதனால தான் இன்றைக்கி வந்தேன். ஐ ஜஸ்ட் ரியலி என்ஜாய்ட் த டே. ஏன்னா வந்துட்டு நான் எதிர்பார்த்தது வந்துட்டு
பயங்கரமாக வந்துட்டு இவங்க வந்துட்டு என்னென்னமோ பண்ண போகிறானுங்க போல் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை சைடில் உள்ள நிறையா இன்ஃப்ளூயன்சரும் சரி கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுமே சரி நிறையா இது பண்ணிட்டாங்க. நான் இதுக்கெல்லாம் பயந்துலாம் நான் இது பண்ண மாட்டேன். நான் எப்போதுமே வந்துட்டு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நான் நிறையா காட்டணும்னு நினப்பேன். அதில் ஒன்று இது தான். ஸோ பயப்பட தேவையில்லை கனடாவை பொறுத்தவரை என்றைக்குமே. ஏன்னா மற்ற கண்ட்ரீஸில் என்ன வேணாலும் நடக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா இட்ஸ் அ பீஸுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இன்னும் 10 பேர் நிற்பாங்க. இதுதான் ரியாலிட்டி ஆஃப் கனடா. ஸோ நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் சரி, உங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, யூ வில் கெட் அ மேசிவ் சப்போர்ட்டுங்க. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எல்லாருமே எதிர்பார்க்குறது நல்ல ரிசல்ட்டு. நீங்கள் நல்லா வேலை பார்த்தீங்கன்னா நல்லா வேலை பாருங்கள், நல்ல பொலைட்டாக இருங்க, நல்ல பர்சனாலிட்டியாக இருங்க. ஸோ நல்ல பர்சனாலிட்டினா ஒரு பேசுகிறதோ ஒரு இதோ நல்லா பொலைட்டாக இருக்க கற்றுக்குங்க. நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே மாற்றிக்கிட்டாலே வந்துட்டு இங்கே வந்துட்டு அதை நிறையா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமலாம் எதுவும் யோசிச்சோ இதை பற்றியோ ஊர்லேருந்து பார்க்குறவங்க யாருமே வந்துட்டு இந்த கண்ட்ரியை பற்றி தப்பாக என்றைக்குமே நினச்சிடாதீங்க. யூ வில் கெட் எப்போதுமே பயங்கரமான சப்போர்ட்டிவ் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான ப்ரூஃப் தான் இது. பார்ப்போம். இதுக்கு மேலே நான் வந்துட்டு இன்னொரு விஷயத்தோட சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய் பாய். அஜித் வேக்கி.